அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு செவ்வாய் தற்போது 5 கிரகங்களோடு சென்று கும்பராசியில் இணைகிறார். இதன் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசுரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் தற்போது 9ஆம் இடம் எனப்படும் பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. இதன் விளைவாக உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை உருவாக்குங்க. செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால குடும்ப பிரச்சனைகள் அதிகரித்து வந்த நிலையில் இனி நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு. கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்தித்த உங்களுக்கு அந்த பணம் மீண்டும் உங்களுக்கே கிடைக்க இருக்குதுங்க. பிறரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். அதே போல இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு ஒன்றை தான் உங்களுக்கு நம்பிக்கை அளிக்குங்க. அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய 5 கிரகங்களோடு தற்போது செவ்வாயும் இணைகிறார். அதாவது தருணங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், சனி, செவ்வாய், ராகு ஆகிய 6 கிரகங்கள் ஒன்றாக இணையும் போது உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது. எனவே அனைத்து பாக்கியங்களும் படிப்படியாக வந்து சேர இருக்குதுங்க. ஒரு அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பொருளாதார வளர்ச்சி அதிகரித்தது. தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்களில் உங்களுடைய ராசிநாதன் புதன் அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதோடு இத்தருணங்களில் யோக அடிப்படையில் சஞ்சரிக்கும் போது குருவால் பார்க்கப்படுகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்கு. வீடு வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. பழைய கடன்களை கொடுத்துவிட்டு புதிய எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. தொழில் முன்னேற்றத்திற்கு மாற்று இனத்தவர்கள் ஒத்துழைப்பாங்க. அவர்களால் பல முன்னேற்றங்கள் கிடைக்க இருக்கு. ஜென்ம ராசியில் குரு வக்ரமாக இருப்பதால் பிள்ளைகள் சில பிரச்சனைகள் வரலாங்க. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் தற்போது கூடிய விரைவில் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்கு. அதே போல் பஞ்சம விரையாதிபதியானவர் சுக்கிரன் என்பதால இத்தருணங்கள்ல பிள்ளைகள் வழியில் விரயம் உண்டு. அதை சுப செலவாக மாற்றிக்கொள்வது செய்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலை மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் கூடிய விரைவில் தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறார். 10ல் சனி வருவது நன்மைதான் என்றாலும் கர்ம ஸ்தானம் வலுவடைகிறதுங்க. எனவே பெற்றோருடைய உடல் நல்ல கவனமாக இருப்பது அவசியம். அதே நேரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. பாதியில் நின்ற பரபரப்பை செயல்பட்டு பாராட்டு மலையில் நனைய இருக்கீங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தவர் 10ல் சஞ்சரிக்கிறார். இதனால் சனியின் பார்வை பதியும் இடங்கள் புனிதம் அடைவதால் வீடு வாங்குவது, இடம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. தாய் வழி ஆதரவு திருப்தி தருங்க. அதே போல இருந்தாலும் பெற்றோர் வழியில் மருத்துவ செலவு ஏற்படலாம். பணம் அதிகரிக்குங்க. வெளிநாடு சென்றவர்களுக்கு சொந்த வீர் திரும்ப வேண்டும் என்ற
திரும்ப முடியாமல் இருந்த நிலை மாற இருக்கு. பிடித்தவர்கள் ஒன்று சேரும் வாய்ப்பும் கைகூட இருக்குதுங்க. அதே போல் சனி பெயர்ச்சிக்கு முன்பாக சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலை அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு ஏது முன்னேற்றத்தை தரும் விதத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதே போல் புதிய வாய்ப்புகளை உண்டாக்கும் பாக்கியஸ்தானத்தில் பல கிரகங்கள் இதற்கு காரணமாக இருப்பதால் இத்தருணங்கள்ல அதற்கு இருக்கிறது. எனவே கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் மீறி ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை காப்பாற்றும் விதத்தில் அமையிருக்குதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் பலமாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் சிரமமின்றி இருக்குங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. திருமணத்திற்கு வரன் பார்ப்பவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். இருந்தாலும் கூட வரனை பற்றி விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டுமில்லாமல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய பெயர் நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. ஜென்ம குரு அரண்மனை வாழ்க்கையை துறந்து காட்டிற்கு சென்று வனவாசம் சென்ற கொடுமையை தனது தேவி சீதையுடன் அனுபவிப்பதற்கு அவரது ஜாதகத்தில் ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருந்ததே ஆகுங்க. அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை உறுதியளிக்கிறது. ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றிராமல் அவரது தசாபக்திகளின் ஏற்றபடி வனவாசத்திற்கு சமதம் துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதை இதன் உட்கருவாக அமைகிறது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்தவரை ஜோதிட கலையின் உன்னத கருத்தின்படி குரு பகவானால் ஏற்படும் துன்பங்களுக்கு வெகு விரைவில் முடிவு ஏற்படும் என்பது கருத்து. அதே போல இந்த தருணங்கள்ல மிதுன ராசியில் பிறந்துள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரும் சுமார் ஒரு சில காலங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியம். எடுத்தோம் கௌத்தம் என இல்லாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் போது நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையிலுள்ள ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் அல்லது எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டுவாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது.